தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சில சட்டங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதால் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாது என அமைச்சர் நலிந்த ஜேதிச அறிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் 6 மாதங்களுக்குள் 3 தேர்தல்கள் நடத்தப்பட்டுவிடும் என்பதால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கம் அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் தொடர்ந்தும் தேர்தல்களை நடத்த முடியாது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சில சட்டங்கள் மாற்றப்பட வேண்டியிருப்பதையும் குறித்த தீர்மானத்துக்கான முக்கிய காரணமாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு விசேட பேருந்து சேவையை இயக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. தங்கள் ஊர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக இந்த விசேட பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் வசதிக்காக 500 மேலதிக பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக சுவர்ணகன்ச தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இதன் முதல் கட்டம் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை செயல்படுத்தப்படும். புத்தாண்டு முடிந்து தங்கள் ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்புவதற்காக ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விசேட பேருந்து சேவை இயக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதுவரை இடைநிறுத்தப்பட்டிருந்த பரேட் சட்டம் நேற்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கியில் அடமானம் வைத்த சொத்தை ஒருவர் மீட்கவில்லை என்றால் அந்த சொத்தை பொது ஏலத்தில் விட்டு வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் மற்றும் வட்டியை வசூலிப்பது தொடர்பாக பரேட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த சட்டம் பொருளாதார நெருக்கடியின் போது 2022 தொடக்கம் 2023 தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் பரேட் சட்டம் நடைமுறை ரத்து 2025 மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்க அமைச்சரவை அனுமதியுடன் அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. இதற்கமைய ரத்து காலம் நிறைவடைந்து நேற்று முதல் மீண்டும் பரேட் சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. புதிய வாகனத்தை பதிவு செய்யும் போது மட்டுமே வரி செலுத்துவோர் அடையாள எண் தேவைப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நிர்வாக ஆணையாளர் அறிவித்துள்ளார். முன்னர் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் வாகனங்களின் பதிவு மற்றும் கைமாற்றல்களுக்கு இந்த இலக்கம் கட்டாயம் என அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் புதிதாக வாகனங்களை பதிவு செய்யும் போது மாத்திரமே இந்த எண் அவசியம் என தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருப்பதாக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து செயற்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடத்திய சோதனையில் அவரை போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் இராணுவ மேஜர் ஆகியோர் 3.5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா மற்றும் 2 சொகுசு கார்களுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் குருநாகல் உடவள வீதியைச் சேர்ந்த 53 வயதுடைய முன்னாள் இராணுவ மேஜர் மற்றும் 33 வயதுடைய பெண் ஆகியோர் என தெரிய வந்துள்ளது. இன்றைய தினம் நாட்டில் பல இடங்களில் வெப்பமான காலநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, மேற்கு, வடமேற்கு சப்ரகமுவ மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மேற்கூறிய பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்ப குறியீடு, அதாவது வெப்பம் கவனமற்ற அளவில் இருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே மக்கள் அவதானம் செலுத்தி முறையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை போலீசாரின் சட்ட ரீதியான கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் நபர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை நிலாவளி உப்புவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அடம்போடை பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். போக்குவரத்து போலீசாருடன் இடம்பெற்ற மோதல் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் சீரடையில் உள்ள போலீஸ் அதிகாரிகளின் கடமையை செய்யவிடாது தடுக்கின்றமை தண்டனைக்குரிய குற்றம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இன்று முதல் பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலையையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அந்த சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனா ருக்ஷான் தெரிவித்திருந்தார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலையின் கவுனிக்கம பகுதியில் நேற்று காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு பாரபூர்தி 2 வேன்கள் மற்றும் ஒரு மகிழுந்து ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பண்டிகை காலத்தின் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் நாடளாவிய ரீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் தேங்காய் எண்ணெய் மாதிரிகள் பரிசோதிக்கப்படும் எனவும் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெய் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்டறியும் வகையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. காட்டு யானைகளால் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான ஊக்குவிப்பாக நிதியுதவியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் கூடிய ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை இதனை தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காட்டு யானைகள் கிராமங்களுக்கு நுழைவதால் பாதிக்கப்பட்ட காயங்களுக்கு உள்ளாகியவர்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு இதன் போது முன்னுரிமை அளிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருள் தாங்கி பாரவூர்தி ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. பொலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மணம்பட்டி பகுதியில் நேற்று மாலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த பாரவூர்தியில் 6600 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 6600 லிட்டர் டீசல் இருந்ததாக கூறப்படுகிறது. விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி 19.37 மில்லியன் கிலோகிராமாக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த முறை தேயிலை ஏற்றுமதி 0.61 மில்லியன் கிலோகிராமினால் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 18.76 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஏற்றுமதி பதிவாகியுள்ளது. இதேவேளை இலங்கை தேயிலை அதிகளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் ஈராக் முன்னிலை வகிக்கின்றது. இதற்கமைய 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் ஈராக் 3.2 மில்லியன் கிலோகிராம் தேயிலை இறக்குமதி செய்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் காரணமாக எரிபொருள் விலைகளை மேலும் குறைக்க முடியாது என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருசாந்த அபேசேன தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் பெட்ரோலின் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டிகளின் கட்டணங்களை திருத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என மேல்மாகாண முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அந்த சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகரம் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுவை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குடன் தொடர்புடைய உள்ளூராட்சி மன்றங்களில் தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளையும் இன்று வரை இடைநிறுத்தி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் தலைவர் முகமது லபார் தாகிர் மற்றும் KB பெர்னாண்டோ ஆகியோர் நீதியரசர்கள் அடங்கிய ஆயம் முன்னிலையில் குறித்த மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.